உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள். மாண்பு பேரவைத் அவர்களே, மதுரை மேற்கு தொகுதியில் ஏதோ ஒரு கல்லூரியும் இல்லை. 1962 தான் மதுரையில் ஒரு அரசு கல்லூரி மகளிருக்காக மீனாட்சி அரசு கல்லூரி துவங்கப்பட்டது. அதற்கடுத்து இதுவரை எந்த பகுதியிலும் தொடங்கவில்லை. இன்னைக்கு 17 லட்சம் மக்கள் வாழ்கிற மதுரையில் ஏற்கனவே 2021 இதே கேள்வியை நான் இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கும்பொழுது, பொன்முடி அவர்கள் இருக்கும்போது இதே கேள்வியை கேட்டேன். உறுதியாக அந்த கல்லூரி அமைத்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல தகவலை சொல்லியிருக்கார். ஆனால் அதெல்லாம் அரசு சுய உதவி பெறும் கல்லூரிகள், அங்கெல்லாம் கட்டணம் கூடுதல். அதே நேரத்தில் காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி இருக்குன்னா அங்கேயும் கட்டணம் கூடுதல். அங்கேயும் அரசு ஆசிரியர்கள் இல்லை, அங்க பயிற்சி வைக்கிறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக சொல்லி முடிச்சு அரசு கல்லூரியாக மாற்றி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதை ஆசிரியர்கள் இல்லைங்கிறத நீக்கிடுவோம். ஆசிரியர்கள் இருக்காங்க, கல்லூரி நடக்கு. மறுபரிசீலனை செய்வீங்களான்னு கேளுங்க. பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. எனவே மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு கட்டணங்கள் அதிகமாக இருக்கு. அரசு கல்லூரினா கட்டணம் குறைவாக. மறுபரிசீலனை பண்ணுவீங்களான்னு கேட்கிறீங்க. மறுபரிசீலனை பண்ணி இது உறுதியாக ஏற்கனவே இங்கே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. முதலமைச்சர் இருக்கும்போதே சொன்னார், எங்க முதலமைச்சர் செய்து கொடுப்பார், நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 4 ஆண்டுகளில் கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 21 அரசு கலை அறிவியல் கல்லூரி, கூட்டுறவுத்துறை மூலம் ஒரு கலை அரசு அறிவியல் கல்லூரி, இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சட்ட போராட்டம் நடத்தி 4 அரசு கலை அறிவியல் கல்லூரி என்று இந்த 4 ஆண்டுகளில் 37 கல்லூரிகளை திறப்பதற்கு உத்தரவிட்ட அரசு நமது அரசு. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார். மூத்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், கூட்டுறவுத்துறையை தன் கையில் வைத்திருந்தவர். தளபதி தலைமையில் இயங்குகிற கூட்டுறவுத்துறை கல்லூரி துவங்கும் போது அவர்கள் துறை அமைச்சராக இருந்த பொழுது ஏன் அதே துறையில் அந்த கல்லூரியை அவர் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, மாணவர்கள் நலன் கருதி நீங்கள் சொல்லுகிற இடத்தில் மாணவருடைய எண்ணிக்கை, கல்லூரியினுடைய தேவை அறிந்து முதலமைச்சரிடம் கருத்துரு பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு கல்லூரி நீங்களே அமைத்திருக்கலான்றார். கூட்டுறவுத்துறை என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணத்தில் சங்கத்தை உறுப்பினர்களை கொண்டு நடத்துறது. எனவே நான் அதுக்குள் வரவில்லை. என்னுடைய கேள்வி மட்டும் சொல்லுகிறேன். 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது, வசதியான இடம். ஆனா இதுவரை அரசு கல்லூரி, ஆண்களுக்கான கல்லூரியே மதுரையில் இல்ல, தனியார் ஆண்களுக்கான கல்லூரி இல்ல. எனவே அரசு கல்லூரி மதுரையிலே அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் கூடுதலாக எங்களுடைய தொகுதியில் மேலும் இதுவரைக்கும் ஒரு விளையாட்டு திடல் கூட இல்லை, அதையும் கேட்டிருந்தேன். அது அமைத்து கொடுக்கப்படும், 2.5 கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் மதிப்பீடு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, 10 வருஷம் நான் அமைச்சரா இருந்திருக்கேன், என்னால முடியல செய்தாருங்கன்னு கேட்க, அது நியாயம். மாண்புமிகு அமைச்சர் பரிசீலனை பண்ணிருக்கேங்க, அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டுருங்க. இதேதான் நான் சொல்லி இல்ல, அமைச்சர் பதில் சொல்லுங்க. அமைச்சர் பேரவைத் தலைவர் அமைச்சர் பதில் சொல்லுங்க. இல்ல, செல்லூர் ராஜ் கேள்வி, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு செல்லூர் ராஜ் பேரவைத் தலைவர் அவர்கள், செல்லூர் ராஜ் பேசட்டு. மாண்புமிகு செல்லூர் ராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதுதான் சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? மாண்புமிகு பேரவைத் தலைவரே,
சார் நான் பேசுகிறேன். உட்காருங்க. அது வேண்டாம், நீக்கிடுவோம். அது அமைச்சர் பேரவைத் தலைவர் தயவு கூர்ந்து அதை எடுத்து அவையில் என்ன சொல்றேன். கேள்விக்கு வாங்க. பேரவைத் தலைவர்களே கேள்விக்கு வாங்க. கேள்விக்கு வாங்க. பேரவைத் தலைவர்களே அருள் கூர்ந்து, நான் ஏற்கனவே இங்க இதே சபையில் 2021 இது உயர்கல்வித்துறை அமைச்சரால் வாக்குறுதி சொல்லியாச்சு. ஏற்கனவே இந்த கேள்வி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அமைச்சர் உறுதி தந்திருக்காங்க. மறுபரிசீலனை பண்ணுங்களான்னு கேட்டாம இருங்க. சரி, மறுபரிசீலனை செய்து உடனடியாக அந்த பகுதியில் ஒரு அரசு கல்லூரியை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருந்து நீக்கிருங்க. செய்யறேன் என்றுதானே உங்க அமைச்சருக்காக வச்சிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் 19 கல்லூரிகளை அமைத்து தந்தீர்கள். தற்போது 4 ஆண்டுகளில் 32 கல்லூரிகளை தமிழக அரசின் சார்பில் முதல்வர் அமைத்து தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் 5 ஆண்டில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு முதல் 5 ஆண்டில் 2011 to 16 18 கல்லூரிகள் நீங்கள் அமைத்தது. அடுத்த 5 ஆண்டு மீண்டும் 22 கல்லூரிகள். முதல் 5 ஆண்டில் 18, அடுத்த 5 ஆண்டில் 22. ஆனால் 4 ஆண்டுகளில் 32 கல்லூரிகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய முதலமைச்சர். எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடம் உங்கள் கருத்தை சொல்லி பரிசீலித்து துறையின் ரீதியாக நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்பதையும், நீங்கள் கூட்டுறவுத்துறை மூலம் அதில் ஏற்படுகிற சிக்கலை சொன்னீர்கள். நீங்களே கல்வி அமைச்சரிடம் சொல்லி அதை செய்திருக்கலாம் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்லி மேற்கொண்ட பதிலை பேரவைத் தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.